19வது நூற்றாண்டின் முதல் பகுதியில் இந்தியாவில் இருந்த மன்னர்கள், சிற்றரசர்கள் எல்லோருமே கடிகாரங்கள் மற்றும் சிறிய டைம் பீஸ் எல்லாமே இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல இந்தியாவிலேயே கடிகாரங்கள் தயார் செய்யும் சில நிறுவனங்கள் ஆரம்பமாகின. 1849வது ஆண்டு சென்னையில் பிஆர் அண்ட் சன்ஸ் தொடக்கப்பட்டது. முதலில் இவர்கள் பங்கா, அதாவது அந்த காலத்தில் இருந்த விசிறிகளுக்கு ஒரு இயந்திரம் டெவலப் செய்து அதில்தான் பணம் சம்பாதித்தார்கள். அதற்கு பிறகு 1860வது வருடங்களிலிருந்து கடிகாரங்களை தயார் செய்ய ஆரம்பித்தார்கள். 1873வது வருடம் அவர்கள் இப்பொழுது இருக்கும் அவர்களுடைய கட்டடத்தை ஆர்எஃப் சிசம் என்பவர் டிசைன் செய்தார். அதே வருடத்தில்தான் இவர் டிசைன் செய்த சென்ட்ரல் ஸ்டேஷனும் தொடக்கப்பட்டது. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்த டவரை போலவே ஒரு சிறிய டவர் பிஆர் அண்ட் சன்ஸ் வாசலிலும் வைக்கப்பட்டது. அதே போல இந்த பிஆர் அண்ட் சன்ஸிலும் ஒரு கடிகாரம் எழுப்பப்பட்டது. இந்த கடிகாரத்திற்கு 3 முகங்கள். அப்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருந்த ஆப்சர்வேட்டரியுடன் இந்த கடிகாரத்திற்கு ஒரு கனெக்ஷன் செய்து எப்பொழுதுமே இது மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் டைமை காமித்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வசதி செய்யப்பட்டிருந்தது.